பிரச்சனை இல்லைக்கா, நான் போயிட்டேன் வீட்டுக்கு. ஓகே ஓகேம்மா, நேற்று எனக்கும் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால தான் சரி நானும் கிளம்பிட்டேன். இல்லைன்னா வெயிட் பண்ணி உனக்கு வேலையை முடிச்சு கொடுத்துட்டே போயிருப்பேன். நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத. அடி இதில் என்னக்கா இருக்குது, இதுக்கெல்லாமா சாரி சொல்லுவீங்க? சரி ஓகேம்மா. சார் வர்றாரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஹேமா. குட் மார்னிங் ஐஸ்வர்யா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ரம்யா. ஆமாம், அர்ஜுன் எங்கே? அர்ஜுன் இன்னும் வரலையோ? சீக்கிரமாகவே வந்துட்டான் சார், பட் ஒரு கிளைண்ட்டோட மீட்டிங் இருந்ததுனால அவன் மீட்டிங் ரூமில் இருக்கான். ஓகே ஹேமா, நோ இஷ்யூஸ். நமக்கு இப்போ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க் இருக்குது. புதுசாக ஒரு கிளைண்ட் கிடச்சிருக்காங்க. அவங்களுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு மேபி நம்ம எல்லாருமே அங்கே போக வேண்டியிருக்கும். ஒர்க்கர்ஸ்லாம் எப்படி, டீம் எப்படி இருக்குன்னு அவங்க டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு 2 days அங்கே நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். இது நெக்ஸ்ட் வீக் இல்லை நெக்ஸ்ட் மந்தில் நடக்க சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் இப்போவே சொல்கிறேன், எப்போ வேணால் கிளம்புற மாதிரி இருக்கும் இந்த 1 month. ஸோ ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க. அர்ஜுன் வந்து அவன்கிட்டயும் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நான் சில நோட்ஸ்லாம் கொடுக்குறேன், அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே சார், கண்டிப்பாக சொல்லிடுறேன். ஓகே சரி, இப்போ நான் என் கேபின் போகிறேன். ஐஸ்வர்யா, ஒரு நிமிஷம் என் கேபின் வாங்க. ஓகே சார். ஓகே ஐஸ்வர்யா, நீ போய் என்னன்னு பார்த்துட்டு வா, நான் போய் என்னோட ஒர்க்கை பார்க்குறேன். ஓகேக்கா. என்ன இவர் என்னைய கூப்பிடவே இல்லை, எப்போ பார்த்தாலும் நம்மளா தான் போய் பேசுகிறோம். அப்படியே அவர் கூப்பிட்டாலும் ஒர்க்கு தாண்டி எதுவுமே பேச மாட்டேக்காரு. சரி போய் முதல்ல பெண்டிங் இருக்க ஒர்க்கை முடிப்போம். அதை முடிச்சுட்டு போய் பார்க்குற சாக்கிலையாவது எதையாவது பேசுவோம். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க ஐஸ்வர்யா. சொல்லுங்கள் சார். நேற்று எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல உங்களுக்கு? நான் உங்களை ட்ராப் பண்ணதில்ல. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார், நீங்கள் ட்ராப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கெல்லாம் எதுக்கு ஐஸ்வர்யா தேங்க்ஸ் சொல்கிறீங்க? ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி தான் நான் உங்களை ட்ராப் பண்ணேன். அண்ட் ஏன் கேட்டேன்னா, நீங்கள் நேற்று பயந்துகிட்டே வந்தீங்கல்ல, அதனால தான் கேட்டேன். ஒரு வேளை வீட்டில் ஏதாச்சும் கேட்டாங்களோ என்னவோன்னு. உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள், நான் டெய்லியும் அந்த வழியாக தான் போகிறேன். வேணா உங்களை நேற்று ட்ராப் பண்ண இடத்துலையே ட்ராப் பண்ணிட்டு போகிறேன். இல்லை சார், பரவாயில்ல, தேங்க்ஸ் நீங்கள் கேட்டதுக்கு. வீடு பக்கத்தில் தானே இருக்குது, ஸோ எதுவும் பிரச்சனை இல்லை. எப்பயாவது எமர்ஜென்சி ஏதாவது நீட்னா மட்டும் கேட்குறேன் சார். ஓகே ஐஸ்வர்யா. அண்டு நான் சொன்னேன்ல வெளியில், இந்த மந்த்குள்ளே எப்போ வேணால் வெளியே போகிற மாதிரி இருக்கும்னு. ஸோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு எதுவும் இஷ்யூஸ் இல்லைல்ல? ஏன்னா நீங்கள் வரலன்னா வேறு ஸ்டாஃபை நான் ரீஅரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் உங்களை மட்டும் கூப்பிட்டு கேட்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே எல்லா ஈவெண்ட்டுக்கும் வெளியே வந்திருக்காங்க. கிளைண்ட்டு எங்கேயாவது பார்க்கணும் அப்படின்னா வந்திருக்காங்க. இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால நான் கூப்பிட்டு கேட்க வேண்டியது என்னோடய கடமை. அதனால தான் நான் கேட்குறேன். உங்களுக்கு ஓகே இல்லைன்னு நீங்கள் தெளிவாக சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாஃப்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை சார், கண்டிப்பாக வரேன். ஒர்க் ரிலேட்டடாக தானே போகிறோம், அதனால எதுவும் பிரச்சனை இல்லை. எங்கள் வீட்லேயும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, புரிஞ்சுப்பாங்க. ஓகே குட். இப்போ நீங்கள் போய் உங்கள் ஒர்க்கை பாருங்கள், ரொம்ப டிலே பண்ணுறாதீங்க. ஈவினிங் நேற்று மாதிரி உங்கள் டைம் வரைக்கும் கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது எமர்ஜென்சினா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை, நீங்கள் அடுத்த நாள் சீக்கிரமாக வந்து கூட பண்ணலாம். ஏன்னா ஈவினிங்க்கு மேலே யாரும் மோஸ்ட்டாக ஆஃபீஸில் இருக்க மாட்டாங்க, அதனால தனியாக இருக்காதீங்க. அண்ட் உங்களுக்கு எப்போ எந்த ஹெல்ப் வேணாலும் நீங்கள் என்னை கேட்கலாம். இங்கே இருக்க அப்படி என்கிட்ட கேட்க முடியலனாலும் இங்கே இருக்க எல்லாருக்கிட்டையும் கேட்கலாம். ஏன்னா உங்களோட கொலீக்ஸ் தாங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒர்க் ரிலேட்டடாக ஹெல்ப் வேணாலும் பண்ணுவாங்க. உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது ஹெல்ப் வேணாலும் யூ கேன் ரீச் அவுட் டு மீ. அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லலாம். இது வந்து ரூல்ஸில் இருக்குது, நான் கண்டிப்பாக கேட்கணும். உங்களுக்கு ஒர்க் பிளேஸ் சேஃபாக இருக்கா, உங்கள் என்விரான்மெண்ட்லாம் ஓகேவா என்னன்ட்டு, அதனால தான் நான் கேட்குறேன். எது ப்ராப்ளமாக இருந்தாலும் தைரியமாக வந்து சொல்லுங்கள். ஓகே, என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். ஓகே சார், எனக்கு இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாருமே நல்லா பேசுகிறாங்க, நானும் நல்லா ஒர்க் கற்றுக்கிட்டு இருக்கேன். இன்னும் போக போக இன்னும் கற்றுக்குவேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் திஸ். ஓகே ஐஸ்வர்யா, யூ மே லீவ் நவ். ஓகே சார். என்ன கைப்புள்ள இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாப்புல இருக்கு. ஒரு நிமிஷம் ஐஸ்வர்யா. ஐயோ, கேட்டுச்சோ? சொல்லுங்கள் சார்.
அது அது ஒன்றும் இல்லை ஐஸ்வர்யா. நீங்கள் லன்ச்சு எப்படி ஆஃபீஸில் சாப்பிட்றீங்களா இல்லை வீட்டிலேருந்து கொண்டு வரீங்களா? மோஸ்ட்டாக வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் சார். அப்படி எப்போவாச்சும் எடுத்துகிட்டு வரலன்னா ஆஃபீஸில் வாங்கிக்கிறது உண்டு. ஓகே ஓகே ஐஸ்வர்யா, இது நான் அப்போ கேட்கலல்ல, அதனால தான் கூப்பிட்டேன். இப்போ நீங்கள் போகலாம். அப்புறம் ஃபுட்டில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நீங்கள் எப்படி தைரியமாக ரீச் அவுட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு அது சால்வ் ஆகும். ஸோ இதுக்காகவும் பயப்படாமல் தைரியமாக சொல்லுங்கள். ஓகே சார், கண்டிப்பாக சொல்கிறேன். ஏம்மா, வயிறு பசிக்குன்னு எவ்வளோ நேரமாக சாப்பாடு கேட்டுட்டு கிடக்க, இவன் இன்னும் என்ன செய்யானே தெரியலையே. ஏட்டி வசந்தி, இங்கே வாடி. ஏங்க எதுக்குங்க இப்படி கிடந்து அலறிட்டு கிடைக்கீங்க? ஏட்டி உன்கிட்ட வயிறு பசிக்கு நான் சொல்லி 3 மணி நேரத்துக்கான ஆயிட்டுடி. காலையில் சொன்னால் மதியானம் சாப்பாடு வரைக்கும் இங்கேயே கிடக்கேன். ஏன் தான் இப்படி பண்ணுதியோ? ஒரு சோறு பொங்கி ஒரு கறி வைக்க உனக்கு எம்பளை நிரம்பி எடுக்கும். ஏங்க எதுக்குங்க இப்போ சும்மா கத்திக்கிட்டே கிடைக்கீங்க? சமைச்சிட்டு தானே இருக்கேன், நான் சும்மா தான் கிடக்கேன். சமைச்சு எடுத்துட்டு வரேன்டாம்மா. ஏட்டி அப்படி என்ன நீ சமைக்கா? சொல்லு, என்ன பிரியாணி வைக்கியா? இல்லை சிக்கனு மட்டன் எதையாவது தவச்சிட்டு கிடக்கியா? அப்படி என்ன 3 மணி நேரமாக சமைச்சிட்டு கிடக்க? ஏங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தயிர் சாதம் தாங்க சமைக்கேன். வெயிலில் போயிட்டு வரீரல, அதனால தான் சரி சூடாக இருக்குமே உடம்பு, கொஞ்சம் குளிர்ச்சி எதையாவது கொடுப்போன்னு செஞ்சுட்டு இருக்கேன். ஏட்டி 3 மணி நேரமாக ஒரு தயிர் சாதம் மாதிரி செஞ்சுட்டு கிடக்க? ஏங்க தயிர் சாதம்னா சும்மா போயிடுச்சா உங்களுக்கு? அது நல்லா சாதம் கொலையே வேக வச்சு நல்லா செஞ்சாதான் நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி நார்மலாக வடிக்க மாதிரியே வடித்தா எப்படி நல்லா இருக்கும்? அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏட்டி இப்போ எனக்கு புரிஞ்சுட்டு. சாதம் வெடிக்கும் போது உட்காந்து கதை அடிச்சுட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு சாதத்தை கோழியை விட்டுட்டேன். இப்போ அந்த சமாளிக்க தயிர் சாதத்துக்கு சாதத்தை கோழியாக வைக்கணும் வேக வைக்கணும்னு சொல்லிட்டு கதை விட்டுட்டு கிடக்கியா என்கிட்ட? ஏட்டி ஆனால் அநியாயத்துக்கு 3 மணி நேரம் மாதிரி செய்வேன் ஒரு தயிர் சாதத்தை. அநியாயம் பண்ணுதடி நீ வர வர. சே, 3 மணி நேரம் இங்கே உட்காந்துருந்ததுக்கு நான் எங்கேயாவது போய் சாப்பாடு ஹோட்டலில் வாங்கி தீர்ட்டு என் வேலையை பார்த்துருப்பேன். காலைல சாப்பாடு செரிச்சு மத்தியானம் பசியே எடுத்துருக்கோம். இங்கே உட்காந்துட்டு எனக்கு காலையிலேருந்து ஒரு காஃபி தண்ணி கூட கொடுக்காம என்னை சாவடிச்சுட்டு கிடக்கா. ஏங்க சும்மா இனி ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்காதீங்க. செஞ்சுட்டு தானே இருக்கேன், நான் சும்மாயே கிடக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன், கொண்டாறேன். ஆமாம் போட்டி, 3 மணி நேரம் காணி சோறாக்கிட்டு கிடக்க, ஒரு தயிர் சாதம் வைக்க 3 மணி நேரமா? வெளியே யார்ட்டையும் சொல்லிட்டு அதை காரி துப்பிடுவாங்க. நீ ஏன் தின்னு, நான் கிளம்பியேன். இப்போ மட்டும் நீங்கள் அதை தின்னுட்டு கிளம்பல, இதோட வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு தயிர் சோறு தான் பார்த்துக்கோங்க. என்னையை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ மட்டும் இது வேண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் வாசல் தாண்டி ஒரு அடி எடுத்து வச்சிரு. அதுக்கு மேலே நடக்கிற எதுக்கும் நான் பொறுப்பு கிடையாது, சொல்லிவிட்டேன். அழைச்ச இவளை என்னைக்கு கெட்டுனோ அன்னைக்கே என் வாழ்க்கையிலேருந்து நிம்மதி எல்லாம் தொலைஞ்சிட்டு. வயிற்றுக்கு சோறு கூட நல்லா போட மாட்டேக்கா. என்னதான் செய்யறது, எல்லாம் என் தலை எடுத்து. என்ன பனி பெஞ்சிட்டு கிடக்கு இன்னும். மார்கழி முடிஞ்சு தை வந்து கூட பனியே பெஞ்சிட்டு கிடக்கு. தையே முடிய போகுது, இன்னும் பனி குறைஞ்ச பாடல இங்கே. ஆனால் வெயில் அடிக்கி குளிர்ச்சியாக இருக்கும், அதனால தயிர் சாதம் செய்யன்னு கதை விட்டுட்டு போகிறான். ஒரு மனுஷன் மாடாக வேலை செஞ்சு உழைச்சிட்டு கிடக்கேன். ஒரு நல்ல சோறுக்கு இந்த வீட்டில் வழி கிடையாது. என்னத்தான் பண்ணியதும் ஒன்றும் புரிய மாட்டேங்கி. தலை எழுத்து. இன்னும் இந்த ஆளு அமைதியாகவே கிடக்கா. வேலையெல்லாம் முடிச்சிருப்பானா இல்லையான்னு தெரியலையே. எங்கே இருக்கியா? என்னம்மா கூப்பிட்டியா? என்ன ஒரு சத்தமே இல்லாமல் இருக்குது வீட்டில்? நான் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சியா இல்லையா? எல்லா வேலையும் செஞ்சிட்டோம்மா. இப்போ தான் உட்காந்த செத்த எல்லா வேலையும் முடிச்சிட்டு. அப்படியா? எல்லா வேலையும் செஞ்சிட்டியா? ஆமாம்மா முடிச்சிட்டேன். வீடு தூக்க சொன்னே தூத்தியா? முடிச்சிட்டேம்மா. மாப் போட சொன்னே போட்டியா? முடிச்சிட்டேம்மா. கொஞ்சம் ஜாமான் கிடந்தது விளக்க சொன்னே விளக்குனியா? முடிச்சிட்டேம்மா. வேற கொஞ்சம் துணி கிடந்தது துவைச்சிட்டியா? முடிச்சிட்டேம்மா. என்ன இவன் எதை கேட்டாலும் முடிச்சிட்டேன்னு சொல்லியா? இவன் அவ்வளோ நல்லவளாம் இல்லையே. மதியத்துக்கு மட்டன் பிரியாணியும் சிக்கன் 65 செய்ய சொன்னே செஞ்சிட்டியா? முடிச்சிட்டேம்மா. இப்போ தான் ஆவி பறக்க பறக்க இறக்கி வச்சேன் எல்லாத்தையும். அந்த பாத்ரூம் கழுவ சொன்னே கழுவிட்டியா? முடிச்சிட்டேம்மா. பாத்ரூமை கழுவிட்டு துவைச்சு காய வச்ச துணியையும் அயன் பண்ணி மடிச்சு வச்சுட்டேன். ஆனால் என்னடா இது, இவன் எதை கேட்டாலும் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கிடக்கா. நேற்று வாங்கியே அடி அவ்வளோ வேலை செஞ்சுட்டோ. இருந்தாலும் எனக்கு இப்போ போர் அடிக்கே. என்ன சொல்லி சண்டை இழுக்கிறது? என்னம்மா வேற எதுவும் வேலை கிடக்கா? எதா இருந்தாலும் சொல்லுமா, நானே செஞ்சுக்கிடியேன். வேற உனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும்ல. ஏய் என்ன நக்கலா? ஆனால் உண்மையாதாம்மா சொல்லியேன், எதுவாக இருந்தாலும் சொல்லு, நானே செஞ்சுக்கிடியேன். வாய் ரொம்ப கூட்டிட்டு உனக்கு. கையை வச்சாதான் சரிப்பட்டு வருவேன்னு நினைக்கேன். ஆமாம், இன்னைக்கு ஏதோ ரோஸ் டேன்னு சொல்லியாவலே. நீ எனக்கு ஒன்றுமே வாங்கி தரலையே. எங்கே எனக்கு ரோஸு?
மனுஷன் இருக்கிற வேலையில் வெளியே போயும் வேலை செய்யணும், வீட்டுக்கு வந்து வேலை செய்யணும். நிற்க நேரம் இல்லாமல் நான் தவிச்சிட்டு கிடக்கேன். இவளுக்கு ரோஸ் டேக்கு ரோஸ் வேணுமா? ரோஸு மூஞ்சும் முகரையும் பாரு. வாழ்க்கையிலேயே நான் பண்ணதில் பெரிய தப்பு உன்னைய கட்டினது தான் நினச்சிட்டு கிடக்கு. இதில் ரோஸ் டேக்கு ரோஸ் வேணுமா? ச்சே, மனுஷனை நிம்மதியாக இருக்க விடாமல் வீட்டில் ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்க விடாமல் என்னைய சாவடிக்கா. இவளுக்கு நான் போய் ரோஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்கணுமா? எனக்கு பாவம் பார்த்து இவளாவது வாங்கிட்டு வந்து கொடுத்தாளா? கிடையாது. இப்போ என்கிட்ட சண்டைக்கு வாரா. இப்போ பாரு என்னைய. ஏட்டி, ஒரு 50 ரூபா கொடுத்து ஒரு ரோஸை வாங்கி கொடுக்குறதுல என்னட்டி இருக்குது? ஒரு 5 நிமிஷம் வச்சதும் அதை வாடிட்டுன்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். உனக்கு காலையிலேருந்து எல்லா வேலையும் நான் செஞ்சு கொடுத்துட்டு கிடக்கேன். உன்னைய உட்கார வச்சு நான் எல்லா வேலையும் செஞ்சு உன்னைய அழகு பார்க்க. நீ எனக்கு ரோஸ் வாங்கிட்டு வந்து கொடுப்பியா? இந்த ரீல்ஸ்லேயும் ஷார்ட்ஸ்லேயும் வர மாட்டுக்கு புருஷன் மட்டும்தான் பொண்டாட்டிக்கு ரோஸ் எடுத்துகிட்டு வந்து தூவி விடணுமா? ஏன் நீ தூவக்கூடாதோ? ஒரு டப்பா நிறைய ரோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து என் மேலேயே கொட்டுவேன்னு நான் நினச்சிட்டு உள்ளே உட்காந்துட்டு கிடக்கேன். வெளியே கூட போகாமல். நீ என்னடானா கையை வீசிட்டு கதை அடிச்சுட்டு கையை வீசிட்டு வந்து என்கிட்ட ரோஸ் கேட்டுட்டு கிடக்க. ச்சே, உன்னைய கட்டினதுக்கு நான் இன்னும் என்னைய அனுபவிக்க போகிறேன்னு தெரியல. ஒரு ரோஸ் டேக்கு ரோஸ் கூட வாங்கி கொடுக்கணும்னு உனக்கு தோணல பத்தியா? ஏங்க அது வந்து நீ ஒன்றும் சொல்லாண்ட நிறுத்து. செஞ்சு வச்சிருக்க பிரியாணியை நீயே தின்னு. நான் கோவமாக போகிறேன். ஆனால் இப்போ இங்கே என்னடி நடந்தது? ஒரு ரோஸ் தானே நான் கேட்டேன். அதுக்கே இந்த மனுஷன் இந்த அளவுக்கு கொந்தளிச்சிட்டு போகிறாங்க. ஒருவேளை நம்ம தான் கொஞ்சம் ஓவராக போயிட்டோமோ? மொத்த வேலையும் செஞ்சுருக்காவ. பேசாமல் நம்மளே ஒரு ரோஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கணுமோ? இப்போ இங்கே என்ன நடந்தது என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேக்கே. இப்படி தனியாக போல முட்டு போயிட்டானே இந்த மனுஷன்.